ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் கோபிநாத் 48. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவையான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1.5 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் அதுக்கு டஸ்ட் எல்லாம் போகும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு. அதுக்கப்புறமா 1 கப் கடலை பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து நல்லா மிக்சியில் ஆட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பு மேலே வந்து பாத்திரத்தை வச்சுட்டு உடச்சி வெல்லத்தை வந்து சேர்த்து அதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த கட்டியெல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி வச்சு அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடலக்கொட்டை தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 1/2 hour நல்லா கொதிக்க விடணும். இதில் வந்து அதுக்கப்புறமா வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம்னா எந்த வாழைப்பழம்னாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்துட்டு கற்பூர வாழைப்பழம் தான் சேர்த்துருக்கோம். 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா வந்து அந்த வாழைப்பழம் வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா கரண்டியில் வந்து மசி விடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் இல்லைன்னா சுக்கு சோம்பு இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து மசிய வைங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்ச மாவை வந்து ஒரு வாழை இலையில் வந்து எண்ணெய் போட்டு தேய்ச்சி அதுக்கு மேலே மாவை போட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி விட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் நடுவில் வந்து பூரணத்தை வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை மடித்து எல்லா கொழுக்கட்டையும் மடிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இட்லி மூடி வச்சு அதுக்கு மேலே இட்லி துணி வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா அது வெந்து வர்ற வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்ததும் வெந்து நல்லா வந்திருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.